அப்புறம் இங்கே வரும்போது 1ஆம் தேதி வந்து ஒரு மணிக்கு வந்துட்டு 4 மணி நேரம் இங்கே வந்து வர இங்கே தள்ளிட்டே போக சொல்லுது. அப்புறம் கடைசியில் எனக்கு வண்டி அனுப்பி கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. அப்புறம் நேற்று காலையில் அங்கே உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது எனக்கு உட்காந்துருக்கவே முடியல, எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் என்ன அறியாதுமே அவங்கள என்ன அறியாமல் ஒரு என்னன்னு தெரியல அவங்கள அடிக்கலான்ட்டு போயிட்டு இந்த கால் நடக்காது, இந்த கை நடக்காது, இதுதான் சாப்பிடுவேன், வெக்கப்படுவேன், வேதனைப்படுவேன், இப்படிதான் சாப்பிடுவேன். எல்லாம் கட்ட மாட்டேன், தெரியாது, நைட்டு தான் போட்டுக்கேன். நேற்று பாருங்க கை நல்லா தூக்குது, சாப்பிட பாருங்க. இது வரைக்கும் இதுதான் சாப்பிட்டு எனக்கு சந்தோஷமா இல்லை. பொய்யா இந்த கை இப்படிதான் இருக்கு, இந்த கை இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருப்பேன் பாருங்க. ரொம்ப தோற்றுங்க என்னுடைய சொத்து, இந்த என்ன சொல்லி எல்லாத்தையும் சொத்து கேட்டு கொடுத்தா பிடிப்பேன். ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணணும் தான், இப்போ இருக்கிறது போதும். இருக்க வரைக்கும் என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி என்னுடைய சொத்து என் சொத்து கடவுளுக்கே எங்கள் வீட்டுக்கே எழுதி கொடுத்து நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் நான் ஊருக்கு போவேன். இன்னைக்கு நம்ம தனியாக போகிறோம், தனியாக வண்டி ஏறி இறங்கி இன்னும் பிடிச்சி ஏறுவேன். ஏதோ நானே ஏறிக்கிறேன், நான் புற கட்ட மாட்டேன், நீட்டாக கட்ட மாட்டேன், ஏதோ பிடிச்சி இருக்கும். ஆனால் ரெடி கட்டி இவங்க எடுத்துருக்கேன். என்னை எரியாமல் ஒரு எனக்கு ஒரு எப்போ இருக்கிற மாலதி மாதிரி இருந்த ஒரு சந்தோஷம். நான் அதாவது இட்லி எனக்கு புட்டு தெரியாது, தோசை பிக்க தெரியாது, யாராவது புட்டு தருவாங்க. அதாவது நானே தோசை சுட்டு தோசை கொடுத்து புட்டு தொட்டு சாப்பிட்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் அந்த 5 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு கொண்டு தரேன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. கர்த்தருக்கு நன்றி. போயிட்டு வாங்க. தூக்க முடியாது. அதாவது இந்த மகள் வந்து ரொம்ப கேட்குறது சும்மா நாங்கள் வந்துச்சு, சரி ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு வருது போல அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அப்புறம் நைட்டு வந்து நான் சொன்னேன், இரு நீங்கள் தங்கிட்டு காலையில் போய் நேரத்தில் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு நாங்கள் ரூமை கொடுத்து தங்க வச்சுட்டு நாங்கள் இது பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சோம். நைட்டு சொல்லிச்சு, அம்மா மேடம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ச்சு. காலையில் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நாங்கள் எப்போவுமே வாசப்படியில் உட்காந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. நானும் மெசேஜ் சிஸ்டர் உட்காந்து ஜெபிச்சிட்டு இருந்தோம். அப்போ இதுவும் வந்து உட்காந்துச்சு. உட்காந்த பிற்பாடு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் நடத்தியிருக்கேன், இதே இடத்துலையும் நடத்தியிருக்கேன், அந்த ஹால்லையும் நடத்தியிருக்கேன். அந்த ரூம்லையும் 3 பேர் ஒரே இடத்துல ஆடிச்சு. பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு 3 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் துரத்துனேன். ஆனால் கத்தல் வந்து துரத்துனாரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பயந்ததில்லை. இது ரொம்ப அதாவது எனக்கு என்ன உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே உட்காந்துருந்து இப்படியே வந்து நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. கடைசியாக சொன்னது என்னன்னா, உன்னை ஆண்டர் வந்து இந்த கொள்ளுதுக்கன்னா உன்னை ஊழியம் செய்ய கத்தருக்கு நீ ஊழியம் செய்ய போகிற அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு ஒரு அதை வந்து இப்படியே கையிட்டு வந்து அப்படின்னு ஆரம்பிச்சு அடிக்கிற மாதிரி நானும் முயற்சி சிஸ்டர் ஏசுவின் நாமத்தை போன அட்டி ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் தடையில அதுவும் இது பண்ணுது, நீ என்ன பண்ணாது நீ அப்படின்னு நாங்கள் அந்நிய பாஷையில் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசுகிறவொன்னே என்ன செஞ்சு அப்படியே பின்னாடி போச்சு. அப்படியே பின்னாடி போய் அந்த திண்ணையில் விழுக போச்சு. அப்புறம் டக்குன்னு அங்கே போய் போட்டிகளை போய் விழுந்து கார்த்திக் இடத்துல போய் விழுந்து அப்படியே கிடந்துச்சு கொஞ்ச நேரம். அப்போ நாங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த பாடு அப்படியே எழுந்திரிச்சு இப்படியே இருந்துச்சு, அப்படியே எழுந்திரிச்சு இப்படியே வந்துச்சு. மேடம் அடிக்கிறாங்க நீ அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு தெரியல கடவுள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் அடிக்க விடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு
உடனே மன்னிப்பு கேடுச்சு. நான் சொன்னேன், இல்லை இல்லை நீ உனக்குலேருந்து போயிடுச்சு, ஆட்டி போயிடுச்சு, கவலைப்படாத, பிசாசு தான் உன்னை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையை தூக்குனேன். கையை தூக்கி அப்படியே வந்து வீடியோலாம் எடுத்துட்டாங்க. கையை தூக்குனோட கையை தூக்குச்சு, அல்லே லூயான்னு சொல்லு, அல்லே லூயா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நல்லா இது பண்ணுச்சு. பண்ணி அது பிற்பாடு என்ன செஞ்சுன்னா, சாப்பாடு இந்த தண்ணி கொடுத்தேன், கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த தண்ணி இந்த கையில் எதுவுமே அது தொட்டதே இல்லையா. கையை கொடுத்து, ஐயோ என் கை தண்ணி குடிக்கிற அளவுக்கு எனக்கு இதாகிடுச்சு, கை நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரே நன்றி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பாடி இட்லியை கொண்டாந்து கொடுத்தாங்க. உடனே அதெல்லாம் செஞ்சு அப்படியே தாகத்தை அள்ளு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டேன். ஐயோ இன்னைக்கு தான் என் கை சாப்பிடுது. இந்த 5 வருஷமா இந்த கை நான் செயல்படாமல் இருந்துச்சு. எனக்கு கர்த்தர் பெரிய இருந்துச்சு, அதை கர்த்தரை அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணி முகத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரகாசம் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இது நான் ஏன் ஆண்டவர் நமக்கு இப்படியே அனுப்புறாரு எல்லாத்தையும். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டே முட்டி போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குமே, அது இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாயிடுச்சு, கிளம்பிடுச்சு. சரி போய் பண்ண அனுப்பிச்சு தெளிவடைஞ்சு அனுப்புறாரு ஆண்டவர். அதுதான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில கணவனை இழந்து பிள்ளை ஒரே பையன் தான் நம்ம ஸ்கூல்ல படிச்சான். அவங்க வீட்டுக்காரர் நம்ம ஸ்கூல்ல தான் டிரைவராக இருந்தார். அந்த பொண்ணு வந்து கோஆர்டினேட்டராக இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி போனது. போய் அங்கே போய் எல்லாம் சொத்தெல்லாம் சம்பாதிச்சிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்குது. ஆனால் வந்து புருஷனை இழந்து, பிள்ளையை இழந்து, கணவனை தாய் தகப்பனை இழந்து, அம்மா அப்பா ரொம்ப இதாக இருப்பாங்க, தாய் தகப்பனை இழந்து எல்லாத்தையும் இழந்துச்சு. சில காரியங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு. நான் சொன்னேன், அது இந்த பிசாசு தொலைக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே மாலதி உன்னை குறித்து ஆண்டவர் என்னோட சில காரியங்கள் பேசுறாரு, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆனது. பிசாசு அலறி ஓடுச்சு. இப்போ எனக்கு ஆண்டவர் உள்ளபடியே சொன்னார், இது மாதிரி அதுக்குள்ளே இப்படி இருக்குது. அதுதான் இந்த கையையும் காலையும் அப்போ சொன்னார், கையையும் காலையும் கட்டி வச்சுருக்க அந்தகார கிரியை இயேசு நாமத்தை மழலைக்கு வெளியே போ. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சு. நடக்கவே முடியாமல் அங்கேருந்து தள்ளாடி அப்போ நான் போய் வண்டி அனுப்பிச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஏன்னா கர்த்தர் வந்து நல்லவர். அவர் நான் ஒன்றும் இல்லை, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் தான் சொன்னேன், நான் ஒரு கல்வி தான், கர்த்தர் தான் உனக்கு விடுதலை கொடுத்தார். நாங்கள் 2 பேரும் உங்கள் கர்த்தரை பார்த்து தெரியும், அதுவும் சேர்ந்து வருது. அது விரட்டுறது எங்களை நாங்கள் எடுத்து விரட்டுறோம். ஆனால் வந்து மழை அங்கே நின்னது இங்கே நின்னது அங்கே என்னமோ இல்லை, நாங்கள் ஜல்ல கொடுக்குற மாட்டோம். அது அங்கேருந்து ஓடிய அப்படின்னு சொல்லி ஓடி வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார். அதனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் புதினால நம்மளோடு இருக்கிறார். நல்ல கௌரவ உற்சாகமாக இன்னைக்கு அவங்க ஒரு புரட்சாதியர் மகள் தான். அவங்க கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னு தேவன் அவங்களுக்கு இருதயத்தில் கொடுத்திருப்பார். எனக்கு தெரிய போதவருடைய ஊழியக்காரருடைய மனைவியும் சில பேர், ஒரு சிலர், அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு சிலர், அப்புறம் புரட்சாதியர்கள் நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு காலும் கையும் இந்த மாதிரி செயலிழந்து போகக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் பரிசுத்தத்திற்காக வந்தேன்னு சொல்றாரு. அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக வந்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நம்ம கடந்து வந்த பாதையில எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் செய்திருப்போம். இல்லை என்று மறுக்க முடியாது. நல்லவர்களை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொன்னார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். இந்த நாளிலே சகோதரி கடந்து வந்த பாதையிலே அவர் அனுபவிச்ச பாவங்களை விட்டு விடுவாரானால் தேவனுடைய இரக்கத்தை பெற்று தாயார் சொன்னதை போல இந்த சபையிலே அவர்கள் ஊழியக்காரராக தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. நாமளும் அதே போலதான் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து என் தேவனுடைய காரியத்திலே பரிசுத்தமாய் தன்னை அர்ப்பணிக்க நாம் பாடுபடுவோம், நாம் ஜீவிப்போம். தொடர்ந்து வேறு யாராவது சாட்சி இருக்குமா? நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது காணிக்கை வேலை. சாட்சி சொல்லுங்க.
நன்றி ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர், வழி நடத்தினீர் சுவாமி. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே கூட்டி வந்து சேர்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நீ கொடுத்த மகா பெரிய சாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த காணிக்கை பகுதியை உங்களுடைய கருத்தில் தருகிறேன் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.